ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் ரொட்டீன் vlog தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு. ரீசெண்ட் டேஸாக என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா 4:45க்கெல்லாம் வேக்கப் ஆகிறது தான். ஏன்னா மார்னிங் வந்து புக் ரீடிங் சேலஞ்ச் வந்து ஒன்று அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். டைமிங் பார்த்திங்கன்னா 5 to 6 வரை இருக்கும். அதில் வந்து குரூப்பு ஜூம் மீட்டிங் மாதிரி தான். அதில் வந்து எல்லோரும் அட்டன் பண்ணுவோம். ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்கு. கிளாஸ் பார்த்திங்கன்னா 12 months 12 books ரீடிங் சேலஞ்சு. புக் ரீட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஹேபிட்டு. அது வந்து எனக்குமே நான் ரீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். போன இயர் எண்ட்லேருந்து தான் இந்த ஹேபிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே புக் ரீட் பண்ணலாம். இந்த புக் ரீட் பண்ணுறதுனால நம்ம எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து நம்ம புக்ஸ்லேருந்தே கிடைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் புக்ஸில் கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ ஏதாவது சக்ஸஸை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம். இந்த புக் ரீடிங் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறது வந்து ரீனுக்காக லைம் கவுன்சிலிங் கிளப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணால் நம்ம என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கோம், நமக்கு என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புக் ரீடிங்கில் வந்து மார்னிங் 5 to 6 வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி புக் ரீடிங்கில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். இதிலே ஜாயின் பண்ணி 12 months 12 books ரீடிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது அது சும்மானு இல்லாமல் அந்த புக்ஸில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம லைஃப்லேயுமே செயல்படுத்தணும். அதுக்காக தான் இந்த புக்கு ரீட் பண்ணுறது. புக் ரீடிங் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஹேபிட்டு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே புக் ரீட் பண்ணுங்கள். ரீடிங் வந்து 6 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த புக்ஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எதாவது பார்த்து வச்சுருந்தேன்னா அதை வந்து நோட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா நைட்டுக்குள்ளே ஏதாவது டைம் இருக்கிற டைமில் வந்து அதை நோட் பண்ணி எடுத்துருவேன். நம்ம ரிவ்யூ கொடுக்குற டைமில் வந்து அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீடிங் அப்பப்போ வந்து நம்ம வந்து புக் ரீட் பண்ணுற டைம்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நமக்குமே அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் எடிட்டிங் கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சுன்னா டைம் ஒதுக்கி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கான டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்கூல் டேஸ்னால குட்டீஸுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க மாமி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாங்க. சாப்பாடு அடுப்பில் போட்டுட்டு அப்படியே டீ போட்டு வச்சுருந்தாங்க. டீயுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபேவரட் கர்ட் ரைஸ் தான் கேட்டிருந்தா. கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஆல் டைம் அவளோட ஃபேவரட் ஒன்லி கர்ட் ரைஸாக இருக்கணும், இல்லைன்னா ப்ளெயின் பிரியாணியாக இருக்கணும். இன்றைக்கி வேறு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் குக் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு கொடுக்கலான்னு அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்டு வந்து பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தாளிக்காமல் கர்ட் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தாளித்து கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு பிடிக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் வச்சு கொடுத்துட்ருந்தேன். மாம்பழம் வந்து இப்போ சீசனில் வந்துருச்சு. அதனால் அவங்களோட 2 பேரோடமே ஃபேவரேட் வந்து மாம்பழம். ஸோ ஒரு பெரிய மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு 2 பேருக்குமே பாதி பாதியாக வச்சுட்டு ட்ரை ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் இருந்துச்சு, அடுத்து முந்திரி கொத்துமே இருந்துச்சு. அது ஆளுக்கு ஒன்று வச்சு 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன். லஞ்சுமே பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அவங்கள எழுப்புறது. இல்லைனா நம்ம இந்த குக்கிங் வேலையை பண்ணிவிட்டு அவங்களே வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து வந்து 2nd standard ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 1 monthும் கிளாஸ் இருக்கும், 2nd standard கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து மே மந்த் ஃபுல்லாக லீவு. அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். குட்டி பையனுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்கான். முன்னாடியெல்லாம் ரொம்ப அழுது அடம் பிடிப்பான். இப்போ பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு ரெடியாகி கிளம்பிடுறான். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேருமே எந்த இதுவுமே இல்லாமல் கிளம்புறதுனால எனக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கான நேரத்தை ஒதுக்குறதுக்குமே டைம் நிறைய இருக்குது.
குட்டி பிள்ளைங்களா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படா நமக்கான ஃப்ரீ டைம் கிடைக்காது, 2 பேரும் எப்படா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னு இருப்பேன். இப்போது வந்து 2 பேருமே ஸ்கூலுக்கு போனதுனால ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரம். அதுக்கப்புறம் வந்து நமக்கான நேரத்தை ஒதுக்குறதுக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நமக்கான நேரத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு அப்படியே டே போவோம். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து தோட்டத்துக்கு தண்ணி விடுற வேலை தான் இருக்கும். இப்போ 2 டேஸாக பார்த்திங்கன்னா கன்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால தண்ணி விடுற வேலையே இல்லை. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக நிற்கிது. அப்பா வந்து ஒரு வாழைக்கன்று கொண்டு வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு வாழை முட்லையும் போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து முளை விட்டுருந்து, இந்த வேர் விட்டுருந்து. சரி அதை வச்சிடலாம், இல்லைன்னா அப்பா தான் வந்து வச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து தோண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சதுனால அது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறனால எனக்கு தோண்டுறதுக்குமே ஈஸியாக இருந்தனால நானே வச்சுட்டேன். அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தாண்டாமே நம்மளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குண்டு எடுத்து அந்த வாழைக்கண்ணை வச்சு விட்டுட்டேன். இப்போ மழை இருக்கிறனால சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா தழைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி வாழை மரம்லாம் நடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டு பெருசாக எடுத்து நடணும். மேலாப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் வளர்ந்து வந்த மாதிரி இருக்கும். சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அதோட தண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். மேலே வர்றது மட்டும் இல்லாமல் அது நல்லா காற்றடிக்கும் போது வாழை கொலை போட்டிருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சரிஞ்சு விழுந்துடும். அதனால் நம்ம வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா குண்டு எடுத்து ஆழமாக வைக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கொடி பசலையிலையுமே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் இப்போ உரம் வச்சதுனால நல்லா புது இலையாக நிறைய தழுத்து இருந்துச்சு. சரி கொஞ்சமாக கீரை பறிச்சுட்டு சூப் போட்டுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சுட்டு இருந்தேன். டூ டேஸாக நல்லா மழை காத்திருந்தனால சுற்றி செடியெல்லாம் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோவக்காய் கொடியில் உள்ள நிறைய காய் பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விழுந்துருந்துச்சு. பாதி சாப்பிட்டோம், பாதி பழுத்துமா கீழே இருந்துச்சு. அப்போ காய் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது நிறைய காய் இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்டு வேற போட்டிருந்து. அப்படியே பார்த்திங்கன்னா ஜூஸ் காயிலையுமே பார்த்திங்கன்னா காய் கீழேலாம் விழுந்துருந்துச்சு. அப்போ மழையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உதிர்ந்து மாடியிலையுமே விழுந்துருந்து கீழேயுமே இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு பப்பாளி மரத்துலேயும் பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து ஒரு 2 இடம் பார்த்திங்கன்னா அணில் வந்து ஒரு பழத்தை வந்து சாப்பிட்டு இந்த குத்தி எப்படி போட்டு வந்து அந்த பழத்தையுமே பறிச்சிட்டேன். கோவக்காய் கொடியில் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீத்தா மரத்து மேலே தான் ஃபுல்லாகவே படர்ந்துருந்துச்சு. அதை பறிக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொடி ஃபுல்லாகவே அங்கே படர்ந்துருக்கனால சின்னதாக ஒரு கம்பில் வந்து கொக்கி மாதிரி கட்டி இழுத்து பறிச்சுட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்திங்கன்னா மாடியில் அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருச்சு. இந்த மரம் ஒருக்க கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோவக்காய் கொடியுமே போயிடுச்சு. இப்போ புதுசாக தான் நல்லா தெளுத்து வந்து நிறைய காய் கொடுத்துருக்கு. இந்த கோவக்காய் கொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போதெல்லாம் காய் ரொம்ப பெருசாக வராது. நல்லா கொடி நல்லா படர்ந்தால் மட்டும்தான் நிறைய காய் வைக்கும். இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இன்னுமே மாடியில் இருக்குது. நான் அது போய் பறிக்கலை. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சீத்தாப்பழமும் கிடச்சிச்சு. இந்த கோவக்காய் பறிக்கிறதுல அவ்வளோ கொடியுமே பார்த்திங்கன்னா அத்துருச்சு. புது பூவும் நிறைய காய் குட்டி குட்டியாக பிஞ்செல்லாம் பிடிச்சிருந்து எல்லாமே இந்த மாதிரி அத்து வந்ததுமே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி ஓகே, இவ்வளோ பறித்து கிடைக்கிறதுக்கே அது பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய கொடி அதிலே தான் படர்ந்துருக்குது. பறிச்சுட்டு வந்தால் கீரையுமே பார்த்திங்கன்னா சூப்பை போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஊற்றி குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனோம். பங்குனி உத்திரம் 10 நாள் திருவிழா போயிட்டுருக்கு. ஸோ வந்து மத்தியானம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தான் சாப்பிட்டுட்டு வரணும். இனி எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெய்லி மை லைஃப் ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.